எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு முதல்ல கோல்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹25 விலை இறங்கியிருக்குங்க. 8955ல இருக்கு. ஏற்கனவே சனிக்கிழமை பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது. தொடர்ந்து 2வது நாளா இறங்குது. அடுத்து பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா 64.61 US டாலரா இருக்குங்க ஒரு பேரல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிவுல இருந்து மீண்டிருக்கு. 85.63 இந்திய ரூபாயா இருக்குங்க. இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஓப்பனிங்ல பாசிட்டிவா தான் இருந்தது. பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம் எகைன் மேல ஏத்திருந்தாங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க இல்லையா? ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்த டிவிடெண்ட் அப்படின்றது இயர் ஆன் இயர் 10.8% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து சாம்பிளுக்கு ஒரு 1200 கம்பெனிஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாம் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 5 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 25ல. இது ஃபினான்ஷியல் இயர் 24ல 4.52 ட்ரில்லியனா இருந்திருக்குங்க. இவங்க அனலைஸ் பண்ண கம்பெனிஸோட நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 16 ட்ரில்லியன் ருபீஸா இருந்திருக்கு. இதே கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் இயர் 24ல 15.21 ட்ரில்லியன்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 5.2% ரைஸ்ங்க. ஸோ இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜா தாங்க இருக்கு. ஹையர் சிங்கிள் டிஜிட்டும் கிடையாது, லோயர் சிங்கிள் டிஜிட்டும் கிடையாது. அடுத்து இன்டிகிரேட் ட்ரஸ்ட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து அக்விசிஷனுக்காக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. 2 அசெட் அக்வைர் பண்ண போறாங்க. ஒன்று வந்து சோலார் அசெட், இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிஷன் அசெட். ஸோ இந்த அக்விசிஷனுக்கு ஃபண்ட் வேணும் இல்லையா? டெட்டு, தென் அவங்கள்ட்ட இருக்கிற பணம், தென் ஈக்விட்டிஸ் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி இதை அக்வைர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அக்வைர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட டெட் டு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 62% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டிகிரேட் ட்ரஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது நல்ல செய்தி. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா ஸ்டீலோட யூகே பிளான்ட், அதாவது போர்ட் டல்பர்ட் பிளான்ட்ல எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் வந்து செட்டப் பண்ண போறாங்க. பிளாஸ்ட் ஃபர்னஸ் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னோம். பிளாஸ்ட் ஃபர்னஸ் கம்ப்ளீட்டாவே எடுத்துட்டாங்க. ஸோ இந்த புதுசா எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஜூலை 2025ல ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகே கவர்மெண்ட் வந்து இதுக்காக ஃபண்டு கொடுத்துருக்காங்க, ஒரு 500 மில்லியன் பவுண்ட்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடிஞ்சது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃப்ரம் யூகே போர்ட் டல்பர்ட் பிளான்ட் அப்படின்றது நம்ம 2027ல எதிர்பார்க்கலாம். அடுத்து ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா லலிதா ஜுவல்லரி மார்ட் அப்படின்ற நிறுவனங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலும் இங்க பார்க்கக்கூடியவர்கள் என்னோட வயசுல அதிகமா இருக்கிறவங்க தான் நிறைய இருக்கிறீங்க. எதன் மூலமா நம்மளுக்கு லலிதாவை பத்தி தெரியும்னா லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமா அவங்க ஒரு 1700 crores ஐபிஓ போட போறாங்க. பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேலும் உண்டு ஒரு 500 crores. ப்ரமோட்டர் கிரண் அவர்கள் வந்து ஆஃப்லோட் பண்ற மாதிரி தெரியுதுங்க. நம்ம கம்பெனியை பத்தி இன்னும் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு ஐபிஓ வர்றப்ப அதை பத்தி ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து ஆட்டோ செக்மெண்ட்ல ஒரு அப்டேட்ங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸோட எக்ஸ்போர்ட்ஸை டைட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு சப்ளையர்ஸ் வந்து பெரும்பாலும் சைனீஸ் தாங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், ஒரு 7 எலமெண்ட் சொல்றாங்க, அது எல்லாமே சைனால இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. குறிப்பா ஆட்டோ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்ஜின் இக்னிஷன் காயில்ஸ், ஸ்பீக்கர்ஸ், சென்சார்ஸ், தென் ஸ்பீடோமீட்டர்ஸ், எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், ஆக்சில், எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கிட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தேவைப்படுதுங்க. சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஏப்ரல் 4ஆம் தேதியிலிருந்து இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸ்க்காக தேவைப்படுற இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பயங்கரமா போட்டாங்க. ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வேணும், அப்பதான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்கள்லாம் மாத்தினதுனால இங்க டிமாண்ட் வந்து அதிகமாயிடுச்சுங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சமீபத்தில் வட்டி விகிதங்களை குறைச்சாங்க இல்லையா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெரும்பாலும் வட்டி விகிதங்களை ஏத்துறப்ப லோன்லாம் வாங்கியிருப்போம், அதுக்கான வட்டிகள் வந்து தானாவே பேங்க் வந்து ஏத்திக்குவாங்க. பட் வட்டி விகிதங்கள் குறைகிறப்ப யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்க போய் ஒரு சில வங்கிகள்ல நேரா போய் சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அந்த வட்டிகளை குறைப்பாங்க. ஸோ லோன் யாரும் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நேரா போய் பேங்க்ல பார்த்து உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஸ்வீடன், டென்மார்க், தென் ஜெர்மனி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட மரைன் போர்ட்போலியோவை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. குறிப்பா ஸ்வீடன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெர்க் ப்ரொபல்ஷன் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ரொபல்ஷன் சிஸ்டம் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்றதுக்கு. அடுத்து டென்மார்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சன்ஸ்டோன் அப்படின்ற நிறுவனத்தோட அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட வெசல் செக்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. அடுத்து ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஷ் அண்ட் ரைடர் அப்படின்ற நிறுவனத்தோட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 4 மல்டி பர்பஸ் வெசல்ஸ் ரெடி பண்றதுக்கு. இது கார்டன் ரிச்க்கு நல்ல செய்தி. பட் கம்பெனியோட வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 71 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நீங்க ப்ரியர் டேஸ்ல வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்பயுமே நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ்ல ஒரு அப்டேட்ங்க.
கம்பெனி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா ரெவல்மெட் அப்படின்ற ட்ரக்ல நல்ல ரெவன்யூ நல்ல ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ட்ரக் வந்து ஃபினான்ஷியல் 26 வரைக்கும் தாங்க அதுல இருந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ரெவல்மெட் ட்ரக்ல இருந்து வர ரெவன்யூ வந்து ஃபினான்ஷியல் 26ஓட க்ளோஸ் ஆயிருங்க. ஸோ டாக்டர் ரெட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 26 மேல ரெவன்யூ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் வருதுங்க. ஆனா கம்பெனி வந்து அந்த ரெவன்யூ குறையிறத ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்றாங்க. பட் அதோட எஃபெக்ட் எல்லாமே இமீடியட்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மிட் டேர்ம்ல ரெவன்யூ ஃபால், மார்ஜின் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்பயும் கம்பெனி வந்து 19 to 20 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். நம்மளுக்கு 90 to 20லே ரீட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நிறைய கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவங்களோட ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபினான்ஷியல் 28, 29ல தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ரெவன்யூ ஃபால் அப்படின்றதும் குறைஞ்சிரும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்ரான் அப்படின்ற பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள் கம்பெனியை அக்வயர் பண்ணாங்க. ஸோ நாட்ரான் பிராண்ட் மோட்டார் சைக்கிள்ஸை இந்தியாவுக்கு இந்த வருஷம் கடைசியில கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் ஏற்கனவே நம்மளுக்கு வந்துருச்சுங்க. அது போக கம்பெனி வந்து பிரீமியம் மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸ்ல நம்ம வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ். குறிப்பா அந்த 450cc இன்ஜின் வேரியன்ட் இருக்கும் இல்லையா அது. இந்த பர்டிகுலர் 450cc இன்ஜின் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி அண்ட் பிளாட்ஃபார்ம் ஷேரிங் அப்படின்றது BMW, நாட்டான், டிவிஎஸ் இவங்க 3 பேருக்கு மத்தியில இருக்கும். அடுத்து ஐடிசி லிமிடெட்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ரீசெண்டா யோகா பார், 24 மந்த் ஆர்கானிக் இந்த நிறுவனங்கள் எல்லாம் வாங்கினாங்க. நம்ம ஐடிசியோடைய பேக்கேஜ்டு ஃபுட் பிசினஸ் ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 22ல இருந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னாலும் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 28% இயர் ஆன் இயர் ஐடிசி பேக்கேஜ்டு ஃபுட் பிசினஸோட ரெவன்யூ கூடியிருக்கு. ஃபினான்ஷியல் 22ல இந்த ரெவன்யூ பேக்கேஜ்டு ஃபுட் பிசினஸ் ரெவன்யூ 13,200 crores பக்கமா இருந்திருக்குங்க. ஃபினான்ஷியல் 23ல 15,800 crores பக்கமா இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் 24ல 17,200 crores பக்கமா இருந்திருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் 21ல கிட்டத்தட்ட 22,000 crores ரீச் ஆயிட்டோங்க. ஸோ ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜ்டு ஃபுட் பிசினஸ் அப்படின்றது பயங்கரமா க்ரோ ஆகுது. இயர் ஆன் இயர் 20%க்கு மேல க்ரோ ஆகுதுங்க. அடுத்து கேப்லின் பாயிண்ட் லேப்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோட ஹோலி ஓன்டு சப்சிடரி கேப்லின் பாயிண்ட் ஃபாரஸ்ட் ஹாங்காங் அந்த நிறுவனத்தின் மூலமா ஒரு மெக்சிகன் நாட்டு நிறுவனம் ட்ரைவன் ஃபார்மா அப்படின்ற நிறுவனத்தை கம்ப்ளீட்டா அக்வயர் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ட்ரைவன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் அப்படின்னா 50,000 ஷேர்ஸ்ங்க. இவங்க எவ்வளவு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா ஒரு ஷேரை 1 மெக்சிகன் பீசோவுக்கு வாங்குறாங்க. 1 மெக்சிகன் பீசோ அப்படின்றது 4.48 இந்தியன் ருபீஸ்ங்க. அடுத்து இன்ஃபோசிஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து புதுசா ஒரு டெவலப்மெண்ட் சென்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா காந்தி நகர், கிஃப்ட் சிட்டி காந்தி நகர். இந்த கிஃப்ட் சிட்டின்னா என்னன்னா குஜராத் இன்டர்நேஷனல் ஃபின்டெக் சிட்டி, அதாங்க வந்து கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி வந்து அந்த டெவலப்மெண்ட் சென்டரை ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் ஹைபிரிட் மாடல்ல அகாமடேட் பண்ற மாதிரி இதை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் குறிப்பா இந்த டெவலப்மெண்ட் சென்டர்ல BFSI கிளியன்ஸுக்கு டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அக்ராஸ் த வேர்ல்டு. அடுத்து எல் லில்லி அண்ட் கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த டயாபிட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ் ட்ரக் இந்தியாவில சேல்ஸ் வந்து பயங்கரமா கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ஏப்ரலை கம்பேர் பண்றப்ப மே மாசத்துல 60% கூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, போன மாசம் மட்டும் அதாவது மே மாசத்துல 126 மில்லியன் ருபீஸ் ஒர்த் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வித்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 மில்லியன் பீப்புள் டயாபிட்டிஸ், இந்த ஒபிசிட்டி இந்த பிரச்சனைகள்னால அவஸ்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்எல்இ சொல்றாங்க. சமீபத்துல நம்ம இந்த டயாபிட்டிஸ் ஒபிசிட்டி இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் பயோகான் பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். சமீபத்துல அவங்க தயாரிச்ச லிராக்ளூடைட் அப்படின்ற ட்ரக்குக்கு ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தது. அடுத்து ஒரு சில கேள்விகள் மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், பஜாஜ் பினான்ஸ்ல ஸ்பிளிட் போனஸ் எல்லாம் தர்றாங்களே சார், நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்பெனி ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. 6 times புக்கு, தென் 35 times ஏர்னிங்ஸ். ஸோ அது நம்மளுக்கு சரி வராது. மற்ற ஃபினான்ஸ் கம்பெனிஸை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சிருந்தோம் லோயர் ப்ரைஸஸ்ல அப்படின்னா இது வந்து நல்ல வேல்யூ அன்லாக்கிங்கா இருக்குங்க. போனஸ் ஸ்பிளிட் கொடுக்குறாங்கன்னு உள்ள போனோம் அப்படின்னா மாட்டிக்குவோம். இந்த போனஸ் ஸ்பிளிட்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து June 16, 2025. அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காங்க, ஹிண்டால்கோ, தென் பிர்லா சாஃப்ட், வோடஃபோன் ஐடியா எல்லாமே வந்து ஆதித்யா பிர்லா குரூப் தானே. இதுல வோடஃபோன் ஐடியா தென் ஹிண்டால்கோவை கன்சிடர் பண்ண மாட்டீங்க, பிர்லா சாஃப்ட் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹிண்டால்கோ, வோடஃபோன் ஐடியா ரெண்டுக்குமே கடன் ஜாஸ்திங்க. பட் ஹிண்டால்கோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. வோடஃபோன் ஐடியா அந்த லிஸ்ட்லயும் சேர்க்க முடியாது. நான் தான் பர்சனலா ஹிண்டால்கோவை கன்சிடர் பண்றது இல்லை. பட் விருப்பப்படுறவங்க நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. ஈவன் டாடா ஸ்டீலை விட கடன் வந்து கம்மி. வோடஃபோன் ஐடியாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம், 1,50,000 கோடிக்கு மேல கடன் ஜாஸ்தி. பிர்லா சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடில வேற நல்ல ஸ்டாக் நல்ல வேல்யூவேஷன்ல இல்ல. HGS, விப்ரோ, பிர்லா சாஃப்ட் இது 3 தான் எனக்கு நல்லா பட்டுச்சுங்க. குறிப்பா பிர்லா சாஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, டெட் டு ஈக்விட்டி 0.00.
தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம பேசினப்ப ஒரு 19 to 20 டைம்ஸ் இருந்தது. நல்லா அட்ராக்டிவா இருந்தது. அதனால பிர்லா சாஃப்ட்டை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன். அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்குறாங்க, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து புக் வேல்யூக்கு கீழே வருமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புக் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 45 to 50 ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து 1.5 கிட்ட வந்துருச்சு. ஸோ புக் வேல்யூக்கு கீழே போறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா வார்பக் பிங்கர்ஸ் வந்து ஒரு 10% ஸ்டேக் எடுக்கிறாங்க. அவங்களே வந்து 60 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி போணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. 1.5க்குள்ளேயே நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அது லாங் டேர்ம்ல நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து ஐஎம்எஃப்ஏ அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த நிறுவனத்துல ப்ராஃபிட் ரெவன்யூ ரெண்டுமே கன்சிக்யூட்டிவ் குவார்டர்ஸா அடி வாங்குதுங்க. குறைஞ்சிருக்கு பயங்கரமா. பிரைஸ் டு புக் 1.69ல இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலாம். 1.5க்கு கீழே பிரைஸ் டு புக் வந்தா உங்களுக்கு தேவை அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். டெட் டு ஈக்விட்டி 0.19 இருக்கு. அடுத்து பாண்டை பொறுத்த வரைக்கும் செம்மானூர் கிரெடிட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது பாண்ட் ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. பி நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம ஏஏ அட்லீஸ்ட் ஏ ஆவது இருக்கணும். பி அதுக்கு கீழே எல்லாம் நம்ம போக வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது நல்ல பாண்ட் வர்றப்ப நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். கேஷா கையில வச்சுக்கிறதுல தப்பு இல்லைங்க. கோல்ட் பிரைஸும் கொஞ்சம் குறையுது. 9000 கீழே வந்திருக்கு. 10%க்கு மேல கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் செய்திகள் வந்திருக்கு. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.